வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா CSIR நெட் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிஷன் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக ஒரு ஷார்ட்டா ஒரு நாளைக்கு 5 கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இது 10 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்காக தான் நம்ம 10 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்த்து நம்ம ஆல்ரெடி எல்லாருமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த டைப்பில் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இதெல்லாம் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்பர் தியரி பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், the number of 4-digit numbers with no 2-digit number is. ஸோ இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 டிஜிட்ஸ் நம்பர் நம்ம பார்க்கணும், வித் நோ 2 டிஜிட்ஸ் கண்டினியூவாக இருக்கக்கூடாது. இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ABCD 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி செக் பண்ணுறது? சொல்யூஷன், நமக்கு 4 டிஜிட்ஸ் நம்பர் தேவை. ஸோ 4 டிஜிட்ஸ் நம்பர் தேவை. இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 9 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 0, 1, 2, 3 அப் டு 9 வரை. ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட இருக்கிறது 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 10 நம்பர்ஸ் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது 4 டிஜிட் நம்பராக இருக்கணும்னா எக்ஸப்ட் 0 தவிர இந்த 1 to 9 தான் நம்மளால் சூஸ் பண்ண முடியும். ஸோ 9 நம்பர்ஸை நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணலாம். ஸோ 9 நம்பர்ஸில் இங்கே 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், வாட் எவர் 9 வேல்யூஸ் வரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு 9 வேஸ் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிக்ஸ் பண்ண வேல்யூவை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறப்ப ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற 9 நம்பர்ஸில் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். இப்போ 0வை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ 9 நம்பர்ஸ். அடுத்த தேர்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 நம்பர் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ 8 நம்பர்ஸ் தான் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியும். அடுத்து 7. ஸோ இப்போ நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப்னு கேட்டதுனால 9 × 8 × 7 × 7ங்கிறப்போ 4, 5, 3, 6. அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A இஸ் கரெக்ட். அவ்வளோதான். ஸோ நம்ம கொஸ்டினை 2 தடவை ரீட் பண்ணாலே போதும், நமக்கு கரெக்டாக ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம சூஸ் பண்ணது கரெக்டு தானா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வைஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷன் வைஸ் தான் நம்ம எப்படிலாம் எலிமினேட் பண்ணிக்கலாங்கிறது பாருங்கள். 4 டிஜிட்ஸ் நம்பர் வித் நோ 2 டிஜிட்ஸ் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. எலிமினேஷன் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு இந்த நம்பர் இந்த ப்ராசஸில் தான் வரப்போது நம்ம தெரிஞ்சுட்டு. ஸோ 9987 இதை எக்ஸாம் ஹாலில் மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ஆன்சரில் எந்த ஆன்சர் வருதுங்கிறத செக் பண்ணுறது தான் நம்ம டைம் எடுக்கும். அதுக்கு ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா 9 × 9 × 8 × 7 தானே ஆன்சரு. ஸோ இப்போ இந்த ஆன்சரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணேன். 7 8s are 56. அடுத்த நம்பர் 9ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 4 தான் வரும். 9 4s are 54. 4 தான் வரப்போகுது. அடுத்து திருப்பி இதோட 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம்? 6 தான் வரப்போகுது. ஸோ நமக்கு லாஸ்ட் ஆப்ஷன் கன்ஃபார்மாக 6ல் தான் இருக்கணும். 3 வர வாய்ப்பே இல்லை. 0ங்கிறப்ப நமக்கு இங்கே மல்டிப்ளிகேஷனில் எதுவுமே 0 ஆர்டரில் இல்லை, எதுவுமே நமக்கு 5ஓ 0ஓ இல்லைங்கிறப்ப இந்த ஆன்சரும் வர போகிறதில்ல. 4 or 6 தான். இப்போ நமக்கு வந்திருக்க ஆன்சர் 6 தான். ஸோ டேரெக்டாக நம்ம ஆன்சரை ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம். ஸோ கொஷினை ரீட் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸ் பாருங்கள், என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம நோட் பண்ணாலே போதும். எலிமினேஷன் மெத்தடில் நம்ம சூஸ் பண்ணாலும் ஈஸியாக ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ ஹியர் அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. ஸோ ஆப்ஷன் A தான் கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் D அண்ட் Cலாம் நம்ம சூஸ் பண்ண ஆன்சர் வைஸ் நம்ம ராங் சொல்லிக்கலாம். ABயில் நம்ம இந்த சூஸ் பண்ண வேல்யூ 6ங்கிறப்ப ஒரு ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Second problem, the last 2 digits of 7^81 are options are given. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் தான். 7^81க்கு கேட்டிருக்காங்க. கான்கரண்ட் டு மாடுலோ 100. இதோட ரிமைண்டர் என்னென்னு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்ன்னு கொடுத்ததுனால நீங்கள் 100 பார்க்குற மாதிரி இருக்கணும். 2 zeros பார்க்குற மாதிரி இருக்குது. லாஸ்ட் 2 டிஜிட்ஸாக இருந்ததுன்னா நம்மளுடைய பிளேஸ் வேல்யூ 100க்கு நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்ததுக்கடுத்து நமக்கு தெரியும் ஆயிலஸ் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு. ஸோ ஆயிலஸ் மெத்தட்லனா இப்போ GCD பார்க்கணும். ஸோ GCD ஆஃப் 7,100க்கு நம்ம செக் பண்ணோன்னா இந்த வேல்யூ அண்ட் நம்ம மாடுலோ சூஸ் பண்ணியிருக்க வேல்யூக்கு தான் பார்க்கணும். ஸோ 7,100ங்கிறப்ப நம்மளுடைய ஆன்சர் வந்து 1. அப்போ 7^π(100). இந்த GCD வேல்யூ 1 வந்ததுனா தான் நம்ம இந்த ப்ராசஸ் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ 7^π(100) இஸ் கான்கரண்ட் டு 1 மாடுலோ 100. இப்போ பை ஆஃப் வேல்யூ பார்க்கணும். ஸோ பை ஆஃப் வேல்யூ பார்க்குறதுக்கு π(100) = π(2)² × 5² எழுதிக்கலாமா? 100 ஃபேக்டரைசேஷனில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ப்ரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றுங்க. ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றினா 5² × 2². ஸோ இதை எக்ஸ்பிளிட் பண்ணணும்னா என்ன எழுதிக்கலாம்? 2² இருந்ததுன்னா 2² - 2^1. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணி எழுதிக்கணும். பை வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். 5² - 5^1. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் என்ன இருந்துக்கலாம்? 4 - 2 இங்கே 25 - 5. ஸோ ஒர்க் அவுட் பண்ணதுக்கு ஆன்சர் 40. தட் இஸ் π(100) வேல்யூ 40. இதை கோட் பண்ணிக்கலாமா? அப்போ 7^π(100) பதிலாக 14 கோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கான்கரண்ட் டு 1 மாடுலோ 100.
இப்போ நமக்கு ஆக்சுவலி கொஷின் கேட்டிருக்கிறது 81க்கு தான் லாஸ்ட் டிஜிட் கேட்டிருக்காங்க. ஸோ பவர் 81க்கு தான் நம்ம செக் பண்ணணும். அப்போ 40யை 81ஆக மாற்றணும். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கலாமா? ஸோ ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 7 பவர் 80. இங்கே ஸ்கொயர் போட்டிங்கனாலும் 1க்கு ஸ்கொயர் போட்டாலும் 1 தான் வரப்போகுது. ஸோ சேஞ்ச் ஆகாது. we want 7 power 81. So into 7 போட்டிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன வந்துக்கலாம் 7 modulo 100. ஸோ பை ஆஃப் வேல்யூ பார்க்கணும். அதுக்கு பை ஆஃப் வேல்யூ பார்க்கணும் ஆயிலஸ் மெத்தடில் ஜிசிடி வேல்யூ 1 இருக்கான்னு செக் பண்ணால் போதும். ஸோ ஜிசிடி வேல்யூ 1 இருந்ததுன்னா பை ஆஃப் வேல்யூ பார்த்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். இங்கே லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்னு கேட்டதுனால மாடுலோ 100க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ our answer is 07. That is our option A is correct. So here our answer is option A. Third problem, the remainder obtained when 16 power 2016 is divided by 9 equals to. ஸோ ரிமைண்டர் வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பவர் வேல்யூ கொடுத்தாங்கனாங்களே நம்ம ஆயிலஸ் மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஸோ வேல்யூ நமக்கு கொடுத்துருக்கிறது 16 பவர் 2016 ஸ்மால் கான்கரண்ட் டு மாடுலோ டிவைடட் பை 9 கொடுத்ததுனால நம்ம 9 இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ எடுத்துக்கோங்க. இல்லை லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்க்கு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம 100 எடுத்துருப்போம். ஸோ இப்போ பார்க்க வேண்டியது 16க்கும் 9க்கும் நம்ம மாடுலோ வேல்யூ பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 தான் வரும். ஸோ அதனால் 16 பவர் பை ஆஃப் 9. ஸோ ஜிசிடி வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும். இட்ஸ் கான்கரண்ட் டு 1 மாடுலோ 9. பை ஆஃப் 9 வேல்யூ ஸோ 9 ஃபேக்டர்ஸாக மாற்றிக்கலாமா? 9 ப்ரைம் ஃபேக்டர்ஸாக மாற்றிங்கன்னா இருந்திருக்கலாம். பை ஆஃப் 9 3 ஸ்கொயர், தட் இஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 3 பவர் 1. ஸோ 9 மைனஸ் 3 ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அப்போ 16 பவர் 6 இஸ் கான்கரண்ட் டு 1 மாடுலோ 9. நமக்கு தேவை 2016க்கு தான் நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு 6 தான் இங்கே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ 6 எப்படி 2016க்கு கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ டேர்ம்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணணுன்ட்டு. 2016 6ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 6 are 18 திருப்பி 21 3 6 are 18 திருப்பி 36ங்கிறப்ப 6 3 3 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ ரெண்டு பக்கமும் 3 3 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 16 பவர் 6 இன்ட்டு 3 3 பவர் 6 இஸ் கான்கரண்ட் டு 1 பவர். ஸோ இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2016 வந்திருக்கு. இங்கே ஆன்சர் 1 பவர் எனிதிங் இருந்தாலும் 1 தான் வரப்போகுது. ஸோ 1 மாடுலோ 9. நம்ம கொஷினில் இது தானே கேட்டிருந்தாங்க. ஸோ 16 பவர் 2016 இருந்ததுன்னா நமக்கு வர ரிமைண்டர் வேல்யூ 1. ஸோ 1ங்கிறப்ப ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இந்த ப்ராப்ளத்தோட ஆப்ஷனில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். இவ்வளோ தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நமக்கு ஆயிலஸ் ஃபங்க்ஷனில் ப்ரைம் ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண தெரியணும். நமக்கு வந்திருக்கிற ஆன்சரை கொஷினில் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு எப்படி மாற்றணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். Fourth problem, the last 2 digits of 3 power 2019 are. ஸோ 3 power 2019 இந்த மாதிரி பவர்ஸ் அதிகமாக இருந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது நம்ம யோசிக்க வேணாம். நமக்கு தெரிஞ்ச மெத்தட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். 3 power 2019க்கு கான்கரண்ட் டு மாடுலோ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் கேட்டதுனால 100க்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். பை யூசிங் ஆயிலஸ் மெத்தட் 3 to 100 பார்த்தீங்கன்னா நமக்கு வர வேல்யூ ஜிசிடி வேல்யூ 1 தான். ஸோ டேரெக்டாக பை ஆஃப் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 பவர் பை ஆஃப் 100 இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் நம்ம இங்கே சூஸ் பண்ணணும். இஸ் கான்கரண்ட் டு 1 மாடுலோ 100. இப்போ பை ஆஃப் 100க்கு நீங்கள் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம் 100 ஃபேக்டரைசேஷனாக மாற்றினீங்கன்னா 25 into 4 எழுதலாம். 25 5 ஸ்கொயர் இன்ட்டு 4 2 ஸ்கொயர் இருக்கும். ஸோ இதை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணால் 5 ஸ்கொயர் மைனஸ் 5 பவர் 1 பவர் 1 ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்கொயர் மைனஸ் 2 பவர் 1. ஸோ ஒர்க் அவுட் பண்ண நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40. அப்போ 3 பவர் 40 இஸ் கான்கரண்ட் டு 1 மாடுலோ 100. பட் நமக்கு கேட்டிருக்கிறது 2019க்கு கேட்டிருக்காங்க. ஸோ 40 2019 மாற்றணும். அப்படிங்கிறப்ப 2019 எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணலாம்? 40ங்கிறப்ப 50 டைம்ஸ் தான் நமக்கு 2000 எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நியரர் வேல்யூ இது தாங்கிறப்ப நம்ம 50ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 பவர் 2000ஓட வேல்யூ இங்கே 50ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஸோ கான்கரண்ட் டு 1 மாடுலோ 100. நமக்கு 2019க்கு தான் தேவை. ஸோ இப்போ 3 பவர் 19க்கு வேல்யூ நமக்கு தேவை. ஸோ அதை தனியாக பார்த்துக்கலாம். 3 பவர் 19 வேல்யூ பார்க்கணும். ஷார்ட் லிஸ்ட்டாக சின்ன சின்ன வேல்யூலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். 3 பவர் 3ஆக இருந்தால் நமக்கு வேல்யூ தெரியும் 27 மாடுலோ 100. 3 பவர் 4ஆக இருந்தால் 81 மாடுலோ 100. ஸோ 81 மாடுலோ 100ங்கிறத -19 மாடுலோ 100 நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுக்கும் நமக்கு 19 தான் தேவை. ஸோ இது கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்கிறதுனால நம்ம அடுத்த வேலைக்கு போகலாம். 3 பவர் 5. ஸோ 3 பவர் 5னா 43 இன்ட்டு மாடுலோ 100 வருமா? தட் இஸ் 3 பவர் 5னா என்ன வந்திருக்கும்? நமக்கு வேல்யூ 243 வரும். மாடுலோ 100ங்கிறப்ப 43 எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 3 பவர் 5 வந்துட்டு இப்போ 3 பவர் 10க்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ 3 பவர் 10 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன இருக்கலாம்? இங்கே ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்கேயும் ஸ்கொயர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ 43 ஸ்கொயருங்கிறப்ப நமக்கு என்ன வரலாம்? 9ல் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ 49 இங்கே வர மாதிரி இருக்கும். ஸோ 49 மாடுலோ 100.
இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாமா? அப்போ 3 பவர் 15ங்கிறப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்துருக்கலாம்? 43 × 49. நமக்கு தேவை பவர் 19. ஸோ அதுக்கேற்றபடி மாடுலேட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ்னால் பவர் ஆட் பண்ணுற மாதிரி இங்கே மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸோ 43 × 49ங்கிறப்ப நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 2107 எக்ஸிஸ்ட் ஆகுது. செக் பண்ணி பாருங்கள். 2107க்கு மாடுலோ பார்த்திங்கன்னா 07. ஸோ அதை தான் இந்த இடத்துல கோட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 பவர் 15 வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி 3 பவர் 4 தெரியும். ஸோ இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணலாமா? ஸோ 3 பவர் 19. அப்போ 81 × 67க்கு நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 81 × 7. 81 × 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 567. ஸோ 567ங்கிறப்போ மாடுலோ 100. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 3 பவர் 19க்குங்கிறப்ப 67. இங்கே 3 பவர் 2000க்கு நம்ம 1 கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 67. 67ங்கிறது ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ செக் பண்ணலாமா? ஆப்ஷன் டி தான் நமக்கு கொடுத்துருக்க 67. இவ்வளோ தான் ப்ராப்ளம். 3 பவர் 2019 கொடுத்துருக்காங்க. ஸோ 2019க்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்ங்கிறப்ப 100ஆல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க. ஆயிலஸ் ஃபங்க்ஷன் வைஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ப்ரைம் ஃபேக்டர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ப்ரைம் ஃபேக்டர் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு அடுத்து பவர் வேல்யூவை நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அது வரை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாடுலர் கேல்குலேஷன் எல்லாமே ஓரளவு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நமக்கு மாடுலோ 100க்கு ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட்டாக வரும். அவர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 67. Last problem, the unit digit of 2 power 100 is, options are given 2, 4, 6, 8. இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் கேட்டிருக்காங்க, 2 பவர் 100க்கு கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் டிஜிட்னா என்ன எழுதிக்கலாம்? மாடுலோ 10க்கு செக் பண்ணலாம். ப்ரீவியஸ் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் கேட்டதுனால தான் மாடுலோ 100 பார்த்தோம். இங்கே யூனிட் டிஜிட்ங்கிறப்ப 0க்கே நம்ம பார்த்துக்கலாம். தட் இஸ் 100 10க்கு பார்த்துக்கலாம். அப்போ ஜிசிடி ஆஃப் இந்த வேல்யூக்கும் மாடலோ நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கும் பார்ப்போம். ஸோ 2,10னா கண்டிப்பாக 1 வராது. கிரேட்டஸ்ட் காமன் ஃபேக்டர் நமக்கு 1 வர போகிறது இல்லை. ஸோ டைரெக்டாக இந்த மெத்தட் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம பேசிக்லேருந்தே வரலாம். 2 பவர் 4னு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? மாடுலோ வேல்யூ 6 மாடுலோ 10 வருமா? 2 பவர் 4னா 16 வரும். ஸோ 16 மாடுலோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 6. இப்போ 4 நம்ம 100ஆக மாற்றணும். ஸோ 100ஆக மாற்றணுங்கிறப்ப ரெண்டு பக்கம் 25ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 2 பவர் 100னா இங்கே 25ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் வி கேட் ஆன்சர் 6 மாடுலோ 10. அப்போ 6ங்கிறப்ப ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இதுக்கு ஷார்ட்கட்டாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடுலோ 10க்கு எப்பயுமே 1 6 மட்டும் சேம் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். மாடுலோ 10க்கு மட்டும்தான் 1க்கு பவரில் என்ன வேல்யூ இருந்தாலும் சரி, 6க்கு பவரில் என்ன வேல்யூ இருந்தாலும் சரி, நமக்கு வர்றது சேம் ஆன்சர். 1னா 1 தான் வரும், 6னா 6 தான் வரும். மாடுலோ 10க்கு மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் இருக்குது. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் 6க்கு ஸ்கொயர் பவர் 2 போடுறேன்னா 36 வரும். 6 பவர் 3 போட்டிங்கன்னா என்ன வந்துருக்கலாம்? 316 வரும். பவர் 4 போட்டாலும் உங்களுக்கு மாடுலோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 6 தான் எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம டேரெக்டாக இந்த இடத்துல பவர் 25 இருந்தாலும் 6 தான் எக்ஸிஸ்ட் ஆகணும். 1 and 6 மாடுலோ 10ஆக இருந்தால் மட்டும் நம்ம இப்படி கோட் பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸாமில் வர ப்ராப்ளம் இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம ஆன் டைம் நம்ம யோசிச்சு எழுதுறதுக்கு ஷார்ட்கட்டாக தான் கொடுப்பாங்க. பட் நமக்கு இந்த எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சு இந்த ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு வர ஆன்சர் ஆப்ஷன் சி. இவ்வளோ தான். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்த்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் 5 கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். ஷார்ட்கட்ஸோடு தான் பார்த்துருந்தோம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். ப்ராப்ளம் கொஷின் எழுதிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தட்லையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆன்சர் கரெக்டாக வருதா, எவ்வளோ டைம் எடுக்குது, ஷார்ட்கட்ஸ் இருக்காங்கிறது மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 5 ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.